திரு ஷியாம், இப்போ அப்படியான ஒரு நிலை தான் உருவாயிருக்கா? திரு பொன்ராஜ் குறிப்பிட்ட அளவுக்கு கடந்த 3 நாட்களா திமுக கூட்டணியில தொகுதி ஒதுக்கீடு, தொகுதி பங்கீடு சிக்கல்களும் அதிமுக அடுத்தடுத்து மேற்கொள்ளக்கூடிய நகர்வுகளையும் எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு? பொன்ராஜ் சொல்றதுல பொருள் இருக்கு. என்ன காரணம்னா, அந்த தொண்டர்கள் எப்போதுமே நம்ம கட்சிக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னாலோ இல்ல புறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்தாலோ அவங்க சரியா வேலை பார்க்கறது இல்லைங்க. காயப்பட்டுருவாங்க. அதே மாதிரிதான் இனக்குழுக்களும் ஒரு பெரிய இனக்குழுவை காயப்படுத்திட்டு நம்ம வாக்கரசியல வெற்றி பெறுறது ரொம்ப ரொம்ப கடினம். அதுல மக்கள் நீதி மய்யமும் தற்கொலை முடிவுதான். அதாவது ஒரு 2 எம்எல்ஏ உதயசூரியன்லயே வந்திருப்பாங்க அவங்களுக்கு. அதுல என்ன நஷ்டம் இருக்கு? இவரே திமுக எம்பி மாதிரி தானே, உதயசூரியன்ல தானே எம்பி ஆயிருக்காரு கமலஹாசன். அது ஏன் அந்த முடிவு எடுத்தாரு உண்மையிலே புரியல. இது மாதிரியான முடிவு எடுத்த வைகோ அவர்கள் அந்த கட்சி தேஞ்சது வரலாறு சொல்லும். ஆனால் ஆவடிக்குமார் சொல்றதுல இருக்கிற உண்மையான விஷயம் என்னன்னா, கூட்டணி கொள்கை சார்ந்தது அல்ல, அது வெற்றி தான். அண்ணாவே விருகம்பாக்கம் கூட்டம் எங்களுக்கு காலேஜ் டேஸ் அந்த கூட்டத்தில் அதான் சொன்னார். பாம்பு புகுந்து விட்டது, பாம்பு எடுப்பதற்கு தடி வேண்டும். அது சுதந்திர தடியாக இருந்தாலும் என்ன, கம்யூனிஸ்ட் தடியாக இருந்தாலும் என்ன, பாம்பு சாக வேண்டும். இவ்வளவுதான் பாயிண்ட்டுங்க. அண்ணாவே சொன்ன உதாரணம் தான். ஸோ அதை பத்தி பேசுறதுல பொருள் இல்லை. ஆவடிக்குமார் சொல்றது சரி. எப்படி நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா, வேட்பாளர்களை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ஒரு T20 மேட்ச் தான். அடிச்சு ஆடணும். முதல்ல 70 ரன் 100 ரன் கையில வச்சிருக்கணும். கண்டிப்பா கிடைச்சிருக்க 70 ரன். இவர் 20 அவர் 30 ஒரு கணக்கு வச்சிருப்போம் இல்லையா? அந்த T20 மேட்ச்ல எடப்பாடி பழனிசாமி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதை நம்ம மறுக்க முடியாது. அது 100 80 70 2 பேருக்கு இடையில 3% 4% அது நமக்கு தெரியாது. காரணம் அந்த விஜய் ஃபேக்டர் எப்படி ஒர்க் பண்ண போதுன்னே தெரியல. அது இப்போ ரூரல் ஏரியால கேட்டோம்னா மதுரை, இப்போ இதே திருப்பரங்குன்றம், சாயந்தரம் மதுரையில இருந்து என்னோட பழைய நண்பர்கள் பேசிட்டு இருந்தாங்க. இங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கன்றாங்க அவங்க. அதே ஆமா ஒண்ணுமே இல்லைங்க. ரூரல் ஏரியால எதுவுமே இல்லை. இபிஎஸ் போட்டிருக்கிற கேண்டிடேட் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அவங்க இப்ப திமுக நண்பர்களும் இருக்காங்க. ஆனா அர்பன் ஏரியால சில நண்பர்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா, இப்ப சென்னையை சுற்றி இல்லைங்க விஜய் ஒரு பெரிய ஃபேக்டர், அவங்களுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு, ஈஸியா 6 தொகுதி வரைக்கும் அவங்களால வெற்றி பெற முடியும்னு அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க. அப்போ 6 தொகுதி வெற்றி 15% ஓட்டு அப்படின்னு வந்தாலே அது பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுத்துரும். 2 அணியிலையுமே, திமுக அணியிலையும் மாற்றம் வரும், அதிமுக அணியிலையும் மாற்றம் வரும். அது நமக்கு எப்போ புரியும்னா, அந்த போக தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிக்கும் போது அப்புறம் இந்த வேட்பாளர்கள் அப்படியே ஜகா வாங்குவாங்க. பணம் செலவு பண்ண முடியாம, அப்புறம் அவங்களால பூத்தை மெயின்டைன் பண்ண முடியாமலாம் தெரியும். அது நமக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். அப்பதான் நம்ம இதை நுணுக்கமா புரிந்து கொள்ள முடியும். மற்றபடி பொன்ராஜ் சொல்ற மாதிரி 2 அணியும் ரொம்ப குறுகிய ஓட்டு வித்தியாசத்துல முன்னேறி கொண்டிருப்பதான் நான் உணர்றேன். திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்குங்க, நான் அதை மறுக்கல. ஆனால் பழைய அட்வான்டேஜ் ஒரு பெரிய 10% டிஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க, அது இப்ப இல்ல. 3% 4% அந்த டிஃபரன்ஸ்குள்ள நிக்கிறாங்க. ஆனா திமுக அடிச்சு ஆடுது. T20 மேட்ச் மாதிரி தான். இல்ல அந்த 10ல இருந்து 3 சுருங்கிருச்சு அப்படின்னு நீங்க கணிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த கடைசி கட்ட நிகழ்வுகள்னு சொல்றீங்க. கடைசி கட்ட நிகழ்வுகள், அதாவது சில தொகுதிகள் ஒதுக்கீடு, இப்போ காங்கிரஸுக்கான அதிக ஒதுக்கீடு, தேமுதிகவுக்கான அதிக ஒதுக்கீடு, அதையும் நம்ம சேர்த்தா இதுல பேசணும். தேமுதிகவுக்கான அதிக ஒதுக்கீடுல மைனஸ் பாயிண்ட் இருக்கு. ஆனா எப்படி அதை கால்குலேட் பண்றாங்கன்னா, திமுக பெரிய நண்பர்கள்ட்ட, ரொம்ப மூத்த நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படி இல்லைங்க, சவுத்துல தெலுங்கு ஸ்பீக்கிங் ஓட்டு வங்கின்னு ஒண்ணு இருக்கு. அதுல விஜய்க்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில செல்வாக்கு வருது. அவங்க எல்டர்ஸா கேன்வாஸ் பண்றாங்க. இப்ப நம்மளோட யங் டேஸ்ல எம்ஜிஆருக்காக திமுக கேன்வாஸ் பண்ணிருப்போம்ல, அது மாதிரியான கேன்வாசிங் நடக்கு. அப்ப எல்டர்ஸ் மைக்ரேட் ஆக விடாம நம்ம தடுக்கணும்னா இது வழி. இப்போ உதாரணமாக ஒரு தெலுங்கு ஸ்பீக்கிங் ஒருத்தர் ஒரு கேண்டிடேட் இல்ல, அந்த கட்சிக்கு நம்ம அதிக இது சீட்டு கொடுத்துருக்குறோம், அவங்க உற்சாகமா இருப்பாங்க அந்த கேடர். சரிப்பா நம்மாளு விஜய் கூட நீ வேணா போட்டுக்க, ஆனா நாங்க இவருக்கு தான் போடுவோம் அப்படின்னு அவங்க மாற்று முடிவு எடுப்பாங்க. அதுல ஓட்டு சதவீதம் மாறும். தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்ட 10 தொகுதியை நீங்க அதிகமா நினைக்காதீங்க, இதுல இருக்கிற மறைமுகமான அட்வான்டேஜ் இதுன்னு அவங்க ஒரு கால்குலேட் பண்றாங்க. உண்மையிலேயே நமக்கு எப்போ புரிய வரும் அப்படின்னா, உதாரணமாக அதே கால்குலேஷன் இவர்கிட்ட இருக்கு, இபிஎஸ்டி இருக்கு. கடம்பூராஜுக்கு எப்படி சீட்டு கொடுக்குறாங்க அப்படி, அவர் எல்லா மொழியிலையும் பேசி ஓட்டு கேட்பாருங்க, தெலுங்குல அதிகமா பேசி ஓட்டு கேட்பாரு. அட்வான்டேஜ் அது, வாக்கரசியல் தானே, நம்ம ஜெயிக்கணும்னு வரும்போது, அப்போ உதயசூரியனா ரெட்டையான்னு நிற்கும் போது கடைசி போட்டு எப்படி வருதுன்னா, உதயசூரியனும் ஒரு 150 170 இடத்துல நிக்குது, ரெட்டையிலையும் 150 170 இடத்துல நிக்குது. 2 ஈக்குவலா போகுது. நஷ்டம் யாருக்கு அப்படின்னா மற்ற கட்சிகளுக்குன்னு என்னோட அபிப்பிராயம்.